இன்றைக்கி நம்ம சீத்தாப்பழம் தான் பறிக்க போகிறோம். இந்த சீத்தாப்பழம் மரம் வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் போட்டிருப்பேன். அப்போ ரொம்ப காயாக இருந்துச்சு. ஆல்ரெடி 2-3 பழம் பழுத்து நிறையவே பறிச்சிட்டாங்க. இது பக்கத்து வீட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் அந்த மரம் நிற்கிது. அப்போ அந்த பழம் ரொம்ப அழகாக பெருசாக இருந்துச்சு. இது நான் தான் பறிக்கணும்னு ரொம்ப வெயிட் பண்ணி அதை போட்டிருந்தேன். நல்லா அழகாக ஹார்ட்டின் ஷேப்பில் நல்லா அழகாக கலராக சூப்பராக இருந்துச்சு. இதை மலை சீத்தாப்பழம் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் போடுங்க. நல்லா ஆரஞ்சு கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஆனால் அது தண்டு பகுதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பறிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட்டுருந்தா அது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் போடுங்க. நான் பறிச்சிட்டேன். இதை சாப்பிட்டே ஆகணும்னு பறித்து அந்த தண்டு பகுதியை வந்து நீக்கிட்டு அப்புறமா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டோம். ஆனால் இந்த பழம் வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது நம்ம மற்ற சீத்தாப்பழம் பச்சை கலர் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேயா பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க. தேங்க்யூ.